அதே மாதிரி சிம்ம மண்டலத்துக்கு நம்ம வர்றோம். சிம்ம மண்டலத்தில் வரக்கூடிய 3 கிரகங்கள், ஒன்று சுக்கிரனுடைய நட்சத்திரம், செவ்வாயின் நட்சத்திரம், சனியின் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் சிம்ம மண்டலத்தில் மட்டும்தான் வருங்கிறது ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. அங்கதான் நவாம்சத்தில் அடைச்சிருப்பாங்க. சிம்ம மண்டலத்தில் இந்த 3 கிரகத்து நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த கிரகங்களை கொண்டு போய் சிம்ம மண்டலத்தில் தான் அடைக்கணும். அதாவது சொல்றேன், பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்தினுடைய பாதங்கள் 12 பாதங்கள், 1 2 3 4 பாதம், பூரம் 1 2 3 4 பாதம், பூராடம் 1 2 3 மொத்தம் 12 பாதங்கள். இந்த 12 பாதத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அதை நவாம்சத்தில் அடைக்கும் போது நம்ம எங்களோட சிம்ம மண்டலத்துலனா 1ஆம் பாதம்னா சிம்மம், 2ஆம் பாதம்னா கன்னி, 3ஆம் பாதம்னா துலாம், 4ஆம் பாதம்னா விருட்சகத்தில் அடைக்கணும். அதே மாதிரி செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிஷம் 1 2 3 4 பாதம், சித்திரை 1 2 3 4 பாதம், அவிட்ட 1 2 3 4 பாதம், 3 சேர்ந்து 12 பாதங்கள். இந்த 12 பாதங்களில் யார் பிறந்தாலும் 1ஆம் பாதம்னா சிம்மம், 2ஆம் பாதம்னா கன்னி, 3ஆம் பாதம்னா துலாம், 4ஆம் பாதம்னா விருட்சகம், இதெல்லாம் அடைக்கணும். அதே மாதிரி சனியினுடைய நட்சத்திரமாகிய 3 நட்சத்திரங்கள் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. பூசம் 1 2 3 4 பாதம், அனுஷம் 1 2 3 4 பாதம், உத்திரட்டாதி 1 2 3 4 பாதம், ஆக 12 பாதம். இந்த 12 பாதங்களில் குழந்தை பிறக்கும் போது ஏதாவது கிரகத்தை இருந்துருச்சுன்னா அதை நவாம்சத்தை அடைக்கும் போது 1ஆம் பாதம்னா சிம்மம், 2 கன்னி, 3 துலாம், 4 விருட்சகத்தை தான் அடைக்கணும். ஆக மொத்தம் 36 பாதம். மேஷ மண்டலத்தில் 36, சிம்ம மண்டலத்தில் 36 பாதம் பிக்சட் அடைச்சிருப்பாங்க, மாறி அடைச்சிருக்க மாட்டாங்க. கரெக்டாக இருக்கும். நீங்களும் அப்படி தான் அடைக்கணுங்கிறீங்க வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தனுசு மண்டலத்தை பார்க்க இருக்கிறோம். தனுசு மண்டலத்தில் வரக்கூடிய கிரகங்கள் 3 கிரகங்கள் தான். ஒன்று சூரியன், ராகு, புதன். இந்த 3 கிரகத்துடைய நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கும் போது எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது தனுசு மண்டலத்தில் நவாம்சத்தில் அடைக்கணும். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். கார்த்திகை 1 2 3 4 பாதம், உத்திரம் 1 2 3 4 பாதம், உத்திராடம் 1 2 3 4 பாதம், ஆக மொத்தம் 12 பாதங்களில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் ராசி கட்டத்தில் நவாம்சத்தில் நம்ம அடைக்கும் போது 1ஆம் பாதம்னா தனுசு, 2ஆம் பாதம்னா மகரம், 3ஆம் பாதம்னா கும்பம், 4ஆம் பாதம்னா மீனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரங்கள் 1 2 3 4 பாதங்களில், அதே மாதிரி சுவாதி 1 2 3 4 பாதம், சதயம் 1 2 3 4 பாதம். இந்த நட்சத்திர பாதங்கள் எந்த கிரகங்கள் ராசி கட்டத்தில் இருந்தாலும் அதை கொண்டுட்டு வந்து நம்ம நவாம்சத்தில் 1ஆம் பாதம்னா தனுசு, 2 மகரம், 3 கும்பம், 4 மீனம் அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கணும். கடைசியாக நம்ம முதலின் நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி 3 நட்சத்திரம் முதலுக்கு. ஆக ஆயுள் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் எந்த கிரக ராசி கட்டத்தில் இருந்தாலும் அது தனுசு மண்டலம் அப்படி அடைக்கணும் அந்த கிரகத்தை. அதாவது 1ஆம் பாதம்னா தனுசு, 2ஆம் பாதம்னா மகரம், 3ஆம் பாதம்னா சிம்மம், 3ஆம் பாதம் கும்பம், 4ஆம் பாதம்னா மீனம் அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. கேட்டையுடைய 1 2 3 4 பாதங்கள் 1ஆம் பாதம்னா தனுசு, 2ஆம் பாதம்னா மகரம், 3ஆம் பாதம்னா கும்பம், 4ஆம் பாதம்னா மீனம். ஸோ ரேவதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது ராசி கட்டத்தில் அப்படின்னா அதை கொண்டு வந்து 1ஆம் பாதத்தில் இருந்துச்சுன்னா நம்ம நவாம்சத்தில் அடைக்கும் போது தனுசில் தான் அடைக்கணும் அந்த கிரகத்தை. நவாம்சத்தில் அடைக்கும் போது 2ஆம் பாதத்தில் மகரத்தில் அடைக்கணும், 3ஆம் பாதத்தில் கும்பத்தில், 4ஆம் பாதத்தில் மீனத்தில். ஆக இந்த 36 பாதத்தையும் தனுசு மண்டலத்தில் தான் அடைக்கணும். ஆக 3 மண்டலங்களாக மேச மண்டல கிரகங்கள், சிம்ம மண்டல கிரகங்கள், தனுசு மண்டல கிரகங்கள் 3 மண்டலங்களாக அடை செய்தால் போதும். நாம் நவாம்சம் அடைப்பதை பற்றி நம்ம குழந்தைக்கு இனிமேல் அடைக்க போகிறோம். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, சிறப்பாக அடைவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.